நம்ம ஊர்லலாம் இந்த ஆலங்கட்டி மழை, கல்லு மழை, ஐஸ் மழை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நான் சொல்ற இந்த கிராமத்துல மழையோட மீனும் சேர்ந்து விழும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சென்ட்ரல் அமெரிக்கால ஹாண்ட்ரஸ்ங்கிற ஒரு கண்ட்ரில யோரோன்னு ஒரு சின்ன டவுன் இருக்கு. அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, பல தடவை லூவியா தி பீசஸ்னு ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா த ரெயின் ஆஃப் ஃபிஷ். அதாவது அந்த ஊர்ல மே டு ஜூன் மந்த் வரைக்கும் பயங்கர இடிமின்னலோட செம்ம மழை பெய்யும். மழை நின்னதுக்கு அப்புறமா ரோடு ஃபுல்லா கார்டன் அங்க இங்கன்னு எங்க பார்த்தாலும் சின்ன சின்னதா வெள்ளை மீன்கள் கொட்டி கிடக்குமா. எல்லாரும் பக்கெட்டோட ஓடி வந்து அங்க இருக்க எல்லா மீனையும் எடுத்துட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஃப்ரீயா ஃபிஷ் ஃப்ரை கிடைச்சா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு என்ன காரணம்னா சயின்ஸ்ல வாட்டர் ஸ்பவுட்னு ஒரு தியரி சொல்றாங்க. என்னன்னா அந்த ஊரோட பக்கத்துல இருக்க கடல் இல்லைன்னா ஏரியில சடனா ஒரு டொர்னாடோ உருவாகுது, அதாவது சூறாவளி உருவாகுது. ஆக்சுவலா இது தலைக்கீழா இருக்கிற ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி வேலை செய்யுது. இந்த சுழல் காத்து தண்ணியோட சேர்த்து அங்க இருக்க சின்ன சின்ன மீன்களையும் மேலே இழுத்துக்குது. இதுதான் வாட்டர் ஸ்பவுட்னு சொல்றாங்க. ஸோ இந்த சூறாவளி காத்து மேகத்தோட சேர்ந்து தூரமா போயிட்டு இருக்கும்போது காத்து ஸ்லோவாகிற டைம்ல அந்த மீன் எல்லாமே வெயிட் தாங்க முடியாம மழையோட சேர்ந்து கீழே விழுது. இத அந்த ஊரோட மக்கள் மிராக்கல்னு சொல்றாங்க. சயின்ஸ் எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல.